தன் தங்கைக்காக கோடிக்கணக்கான தங்கம் மற்றும் பட்டுச் சேலைகளுடன் சீர் சுமந்து வந்த அண்ணன் ஏன் கல்யாண மண்டபத்திற்குள் நுழையவில்லை? அழகர் மலையிலிருந்து கல்லும் முள்ளும் மிதித்து அழகர் வர்றது மீனாட்சிக்கு தாலி கட்டும்போது இருக்க வேண்டும் என்றுதான். ஆனால் வைகையாற்றிற்கு வரும்போது கல்யாணம் முடிந்துவிட்டது என்று தகவல் வருகிறது. எல்லோரும் அவர் கோபப்பட்டு திரும்புவதாகச் சொல்கிறார்கள். ஆனால் நிஜம் என்ன தெரியுமா? தன் தங்கை ஒரு அரசியாக அரியணையில் அமர்ந்து விட்டதை அறிந்த அந்த அண்ணன் ஒரு நிமிடம் நின்றார். நான் மண்டபத்திற்குள் போனால் என் தங்கையின் திருமணத்தில் எல்லோரும் என்னைத்தான் பார்ப்பார்கள். அவளது அந்த அழகான கல்யாண கோலத்தை உலகம் முழுமையாக ரசிக்கட்டும் என்று ஒதுங்கிக் கொண்டார். தான் கொண்டு வந்த அந்த பச்சை பட்டை வைகை ஆற்றில் நனைத்து மதுரை மண்ணையே பசுமையாக்கினார் அழகர். அதாவது, நான் உன் திருமணத்திற்கு வரவில்லை என்றாலும் உன் தேசம் எப்போதும் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று தன் தங்கைக்கு அவர் கொடுத்த ஆசீர்வாதம்தான் அந்த வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம். இந்த வருடம் உங்கள் உடன்பிறப்புகளுக்கு இந்த வீடியோவை பகிருங்கள். நீ எங்கு இருந்தாலும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் ஒவ்வொரு அண்ணனும் ஒரு அழகர்தான். நம் பரம் தத்துவம் சேனலை தொடருங்கள்.